ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வேளையிலையும் கூட இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம் என்ற பாடலை கைகளை தட்டி பாடுவோம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இப்பொழுதும் கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரை கண்களை மூடி நம்ம ஆராதிக்கலாம். ஏசப்பா, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. ஏசப்பா, யாக்கோபின் தேவனே, ஏசப்பா எங்கள் கூட இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் காணணும். ஏசப்பா, உம்முடைய வல்லமையை நாங்கள் காணணும். ஏசப்பா, ஏசப்பா யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். ஏசப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் என்ற பாடலை பாடுவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. இறுதி வரை நான்
நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏசப்பா, உலக மனிதர்கள் கூட ஏசப்பா பாதியில் எங்களை விட்டுட்டு போயிடலாம் ஆண்டவரே, ஆனால் கத்தாவே நீங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் கத்தர் எங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கிறீரே ஏசப்பா. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஆராதனை கூட உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே வெளிப்படுங்க. இயேசுவின் மூலமாய் நல்ல பிதாவே, ஆமென். டியர் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து உங்களை வரவேற்கிறோம். அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு கருத்துக்களையும், ஆண்டவருடைய வார்த்தையும் பாடல்களையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்து திரும்ப திரும்ப கேட்டு பயன்பெறுங்க. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நமக்கு ஒரு விஜிலன்ஸ் இருக்கணும், ஒரு ஜாக்கிரதை இருக்கணும், அதில் அசதி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்குரிய டிப்ஸை பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் இருக்கிற நீங்கள் அநேக பாடங்களை படிக்க உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுது. நீங்கள் நிறைய காரியங்களை படிக்க வேண்டியது இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஹேண்ட் ரிட்டனாக நிறைய காரியங்களை கிளாஸ்லேயும் எழுத வேண்டியிருக்கு, வீட்லேயும் ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு நோட்டையும் புத்தகங்களையும் முறையாக பராமரிக்க வேண்டியது இருக்குது. இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன? அசதி, ஸ்லாக்னஸ். உங்கள்கிட்ட எல்லாவற்றிலும் ஒரு விஜிலன்ஸ் இருக்கணும். ஜாக்கிரதையாக உங்கள் காரியங்களை நீங்கள் பராமரிக்கணும், பயன்படுத்தணும், செயல்படுத்தணும். அசதியாக இருந்தால் என்னென்னலாம் தண்டனைகள்னு பைபிள் சொல்லி கொடுக்குது தெரியுமா? பாருங்கள், நீதிமொழிகள் 18:9 விதம் சொல்லுது, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பன்னா த ஒன் ஹூ டெஸ்ட்ராய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அழிவை கொண்டு வருகிற ஒருவருக்கு உடன் பிறந்த சகோதரனை போன்ற ஒரு ஸ்பாவம் உடையவங்க தான் ஸ்லாக்காக வேலைகளை பார்க்குறவங்க. ரொம்ப ஸ்லக்கிஷாக, ஸ்லோவாக, ஒரு கவலை இல்லாமல், அதை பற்றின ஒரு எந்தவித இன்வால்மெண்ட்டும் கமிட்மெண்ட்டும் இல்லாமல், டிவோட்டடாக இல்லாமல் அந்த வேலையை செய்கிறவங்க. ஒரு வேலையை உங்கள் கையில் டீச்சரோ பேரண்ட்ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்யணும்? ரொம்ப காஷியஸாக, கருத்தாக இன்வால்வ் ஆகி செய்யணும். அப்படி இல்லாமல் செஞ்சிங்கன்னா அதில் அழிவு தான் மிஞ்சுன்னு சொல்லி இந்த வேதாகமோ வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. நீதிமொழிகள் 19:15 சொல்லுது, அசதியானவன் பட்டினியாயிருப்பானாம். பாருங்கள், ஜாக்கிரதையாக வேலை செய்கிறாங்க, அடுத்தடுத்து தன்னுடைய காரியத்தில் கருத்தாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல மார்க் வரும், நல்ல கேடரை அவங்க ரீச் பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் அவங்க நினைக்கிற எல்லாத்தையும் வாங்க முடியும், நல்ல வெல் ஆஃபாக அவங்க செட்டில் ஆவாங்க. இதே நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக உங்கள் படிப்புலேயும் உங்களோட எல்லா என்டேவர்ஸ்லேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹவு கேன் யூ ஷைன் இன் த ஃப்யூச்சர்? உங்களோட எதிர்காலத்தில் எல்லாமே கிடச்சிரும் நீங்கள் எப்படி நம்ப முடியும்? ஈவன்தோ பேரண்ட்ஸ் கடின உழைப்பினால் உங்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்தாலும் அதை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வு வேண்டாமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எந்த ஒரு காரியத்துலேயும் அசதியாக இருந்துடக்கூடாது, சோர்வாக இருந்துடக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிடக்கூடாது. இந்த அசதிங்கிறதோடு சேர்ந்து இந்த காரியங்களெல்லாம் கூட வந்துடும். எப்படி நம்ம நல்ல விஷயத்தை செய்யும்போது அதோட நன்மைகளும் நமக்கு சேர்ந்து கிடைக்குமோ, அதே மாதிரி ஒரு சின்ன தீமையான காரியத்தை நீங்கள் உங்களோட லைஃப் ப்ராக்டிஸாக அலோவ் பண்ணிங்கன்னா அதோட கூட நிறைய தீமையான காரியங்கள் உங்களுக்கு நடந்துடும். அப்புறம் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது, ஒரு பெரிய ஆளாக வரவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அசதியாய் கர்த்தருடைய வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறார். உலகத்து வேலைகள் படிப்புகள்லையே ஜாக்கிரதை வேணும். இதில் ஆண்டவருடைய வேலையை ஒரு வேளை ரொம்ப கேஷுவலாக கேர்லெஸ்ஸாக செஞ்சிங்கன்னா யூ ஆர் த கர்ஸ்ட் ஒன் சொல்லி எச்சரிக்கிறார். யாருமே அந்த கர்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டாம், எல்லாரும் பிளஸ்ஸடாக இருப்போம். அப்போ ஜாக்கிரதையாக செய்வதற்கு இன்றைக்கி தீர்மானிச்சிருவோம். எந்த ஒரு வேலையை நம்ம நம்பி கொடுத்தாலும் உங்களை சின்ன படிப்பை, ஒரு அசைன்மெண்ட்டை, ப்ராஜெக்டை, எக்ஸாம்ஸில் நீங்கள் கேர்ஃபுல்னஸை காமிச்சிங்கன்னா தான் பின்னாடி உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை, ஒரு பிஸ்னஸை, ஒரு பெரிய நிறுவனத்தை கர்த்தர் கையில் கொடுப்பார், ஒரு பெரிய குடும்பத்தை உங்களை நம்பி கர்த்தர் கையில் கொடுப்பார். அப்போ ஒவ்வொன்றும் நம்ம கரங்களில் கொடுக்கப்படுவதற்கு நம்மள்ட்ட இருந்து ஒரு ஸ்டெப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அசதிங்கிறது நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. ரோமர் எழுதின புஸ்தகத்துலேயும் 12:11 இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதினது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். யூ ஹாவ் டு ஹாவ் ஜீல் இன் யோர் ஒர்க். ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டா அதை வைராக்கியமாக செஞ்சு முடிக்கணுமே தவிர
ரொம்ப ஸ்லாக்காக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அசதியை குறித்து வேதாகமம் அநேக எச்சரிப்புகளை கொடுக்குது. அப்போ இன்னைக்கு தம்பி தங்கச்சி உங்களுக்கு சொல்ல விரும்புகிற டிப்ஸ் என்ன? எந்த ஒரு படிப்பு சார்ந்த காரியங்களோ அல்லது நீங்கள் சாதிக்க நினைக்கிற ஒரு ஃபீல்டு எதுவாகவும் இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் கரங்களிலே உங்கள் பெற்றோர்கள், பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்குறவங்க, உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறவங்க மூலமாக என்ன காரியத்தை செய்ய சொன்னாலோ அதிலே உங்களுக்கு ஜாக்கிரதை தேவை. அசதியாக இருந்து விடாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து அதனால் ஜாக்கிரதையினால் வருகிற நன்மைகளினாலே உங்களை ஆசிர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இயேசுப்பாவுடைய விலையேறப்பெற்ற நாமத்தில் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துலையும் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சில காரியங்களை உலக பிரகாரமாகவும் வேதத்தில் இருந்தும் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நான் ஒருத்தரை பற்றி சொல்கிறேன், அவர் பேர் சொல்லலை, நான் அவரை பற்றி சொல்கிறேன். சொல்லிகிட்டு இருக்கும்போதே இடையில அவங்க ஒரு பேர் தெரிந்தால் நீங்கள் எனக்கு அவர் பேரை சொல்லிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஸ் சொல்லிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கும் நல்லா ஜென்ரல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு. அதாவது யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க பேர் தெரிந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அவர் யாருன்னு சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள், ஒருத்தர் இருந்தாங்க ஜமைக்கா நாட்டில். ஆகஸ்ட் 21 1986 வருஷத்தில் ஒருத்தர் பிறந்தார். அவர் யார் அப்படின்னா புகழ்பெற்ற உலகத்திலேயே மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்களில் முக்கியமான ஒருத்தர். இவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ரொம்ப பிரமாதமாக ரொம்ப ஈஸியாக அவர் ஓடக்கூடிய கிருபை உள்ளவர். அவர் கிட்டத்தட்ட 8 தங்கப்பதக்கம் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் பெற்றிருக்காரு. 8 தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. பாருங்க, அவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை 9.58 வினாடிகள் 9.58 வினாடிகள் அப்படின்னா நம்ம இப்படி சொடக்கு போடுற 9 டைம் சொடக்கு போடுறதுக்குள்ளே அவர் 100 மீட்டர் அந்த தொலைவை அவர் கிராஸ் பண்ணியிருக்காரு. 200 மீட்டரை அவர் 19.19 வினாடிகள், அதாவது 20 சொடக்கு போடுறதுக்கு முன்னதாகவே அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஓடனா அவங்களுடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களாக இருக்கணும் அப்படின்னா அப்படி அந்த ஒரு விரைவான ஒரு கால்கள், மான் கால்களைப் போல அதிகமாய் ஓடுகிற கால்களால் தான் இந்த குறுகிய காலத்தில், அதாவது இந்த 10 செகண்டுக்குள்ளே அவங்களால இந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸையும் 19.19 வினாடிகள், அதாவது 20 சொடக்கு விடுறதுக்குள்ளே அந்த 200 மீட்டர் ஓட்டத்தையும் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அவர் அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீரர்களில் முக்கியமான ஒருவர். இவர் பேர் தெரிந்தால் நீங்கள் சொல்லிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஸ் சொல்லிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ் தெரியுது அப்படின்னு. பாருங்கள், இவர் இவ்வளோ குறுகிய நேரத்தில் இவ்வளோ பெரிய தூரத்தை இவ்வளோ ஈஸியாக கடக்கிறார் அப்படின்னா அப்படி அந்த அவர் ஓடும்போது அவர் காலை பார்த்தா அப்படின்னா இங்கே ஓடுற மாதிரி இருக்கும், அங்கே போய் அவர் எண்டிங்கில் ஃபினிஷ் பண்ணிடுவார். அவ்வளோ தூரம் அவருடைய கால்கள் அப்படி விரைவாக ஓடும். அவர் இவ்வளோ தூரம் ஓடுறாரு அப்படின்னா அவர் சாதாரணமாக அவர் அந்த போட்டி அன்னைக்கு மாத்திரம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு அவர் ஓடுகிற வீரர் அல்ல. என்னைக்கோ ஒரு நாள் போட்டி நடக்கும், ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும், வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த போட்டிகள் அவருக்கு இருக்கும். அப்போ அந்த டைமில் மட்டும் போய் கலந்து கொண்டு அவர் அந்த போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிச்சு இவ்வளோ தூரம் சீக்கிரமாக அவர் கடக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவை தான் நடக்கும் போட்டிகள் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அவர் என்ன செய்வார்னா பிரயாசப்படுவார். அதாவது தினமும் அவரை குறித்து சொல்லியிருக்கு. டெய்லி நிறைய பயிற்சிகள் மேற்கொள்வாங்களாம். மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் வரைக்கும் அவர் ஓடிக்கிட்டே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 3 மணி நேரம், அதே போல் மதியம் கிட்டத்தட்ட 2:30 மணிலேருந்து 3 மணி நேரம் அவங்களுடைய ப்ராக்டிஸ் இருக்குமா. அவ்வளோ தூரம் வருஷந்தோறும் பிரயாசப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவர் இவ்வளவோ ஒரு உலகிலேயே மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்களில் ஒருவராக புகழ் பெற்றது மட்டுமில்லாமல்
கிட்டத்தட்ட 8 தங்க பதக்கங்களை ஒலிம்பிக் போட்டியில பெற்றவராக இருக்கிறார். அவரை தெரியாதவங்க யாருமே இருக்காது. இப்போ கூட நான் சொல்றது யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். உசைன் போல்ட், அவர் பேர் என்ன பேர் அப்படின்னா உசைன் போல்ட். அவரை மாதிரி ஓடக்கூடிய கால்கள் யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு அதிவிரைவா ஓடக்கூடிய கால்கள் அவருடையது. இது சாதாரணமா இந்த காரியம் அவருக்கு கிடைக்கல. இந்த காரியம் கிடைக்கிறதுக்கு அவர் தினமும் 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 அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். மட்டுமில்லாம அவர் பிரயாசப்படுறது ஓட்டத்துல பிரயாசப்படுறாரு, சாப்பாட்டு விஷயத்துல, உடற்பயிற்சிகள்ல எல்லாத்துலயும் கட்டுக்கோப்பாய் தன்னை பாதுகாத்து கொள்வதால் தான் அவர் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அவரால் தொட முடியுது. இந்த இலக்கு அவரால் அடைய முடியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழுக்க 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 அவருடைய பிரயாசம் மட்டுமே தான். அவருடைய பிரயாசத்தின் பலன் தான் அந்த 8 தங்க பதக்கங்கள் அந்த ஒலிம்பிக் போட்டியில. ஆமென். இன்னைக்கும் கூட நீங்க பிள்ளைங்க இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்க இருக்கலாம். ஆமென், சோதரம். உங்க வாழ்க்கையில நீங்க எதையாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, உங்க படிப்புல மற்ற காரியங்கள்ல எதையாவது அச்சீவ் பண்ணணும், உங்க வாழ்க்கை தரத்தை மாற்றணும், உங்க நிலைமை மாறணும், உங்க குடும்ப நிலைமை மாறணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். எதுல பிரயாசப்படணும் அப்படின்னா உங்க படிப்பு விஷயத்துல பிரயாசப்படணும். அவர் அவ்வளோ பிரயாசப்பட்டதுனாலதான் இன்னைக்கு அவரை தெரியாத சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டா கூட அவர் பேரை சொல்லுவாங்க. உசைன் போல்ட் தான் நல்லா ஓடுவாங்கன்னு சொல்லி ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருக்கிறார். காரணம் அவருடைய பிரயாசம். ஸோ நீங்களும் நாமளும் பிரயாசப்படாம நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது தம்பி தங்கச்சி. எதுவுமே பிரயாசப்படாம எதுவுமே கிடைக்காது. எதையுமே நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த நாட்கள்ல உங்க படிப்பு காரியத்துல நீங்க அதிகமாய் பிரயாசப்படுங்க. நம்மளுடைய நிலைமையை மாற்றுறது, நம்ம குடும்ப நிலைமையை மாற்றுறது எதுவா இருக்கும் அப்படின்னா கட்டாயம் நம்ம படிப்பு ஒண்ணுதான் நம்முடைய சூழ்நிலையை மாற்றும், நம்மளுடைய நிலைமையை மாற்றும். பிரயாசப்படணும். அதான் வேதத்துல ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஆமேன். அழகாய் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். யார் யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். பிரயாசப்படாதவர்கள் அந்த பலனை என்ன செய்ய முடியாதுன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ நீங்க நம்ம பாடத்தை அந்தந்த நாளுக்குரிய பாடத்தை அந்தந்த நாள் படிச்சு முடிச்சாதான் எக்ஸாம் வரும்போது நம்மளால ஈஸியா எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மற்றபடி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால எக்ஸாம் டைம்ல மொத்தமா சேர்த்து வச்சு படிக்க முடியாது. அடுத்த நாள் எக்ஸாம் நம்மளால நல்லா கொடுக்க முடியாது. நம்ம நினைச்சபடி ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது. படிப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க போகணுங்கிறத நிர்ணயம் பண்ணும். இந்த நாட்கள்ல பிள்ளைங்க நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்க விரும்புகிற இலக்கை அடைய வேண்டுமானால் இந்த நாட்கள்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுக்கு நல்லா பிரயாசப்படுங்க. நீங்க படிச்சா மட்டும்தான் நீங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியும். நீங்க படிக்கல அப்படின்னா மற்றவர்கள் நினைச்ச இடத்துக்கு தான் மற்றவங்க உங்களை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நீங்க இருக்க முடியும். நீங்க நினைக்கிற இலக்கு அடையணும்னா படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். படிப்பு இல்லாம உங்களால எதுவுமே சாதிக்கவே முடியாது. ஸோ கட்டாயம் இந்த காலத்துல பிரயாசப்படுங்க, படிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. ஏன்னா நீங்க பிரயாசப்பட்டால் தான் அதுக்குரிய பலனை கட்டாயம் அடைய முடியும். பிரயாசப்படாதவன் எந்த பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல அம்மாவை பார்க்குறோம். பாருங்க, அவங்க எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. ஆஃப்டர் நம்ம ஒரு 3 டைம் தான் சாப்பிட போகிறோம். ஆனால் 3 டைம் சாப்பிட்றதுக்கு அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு 12 மணி வரைக்கும் சிலவங்கள பார்த்தா கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. அந்த 3 டைம் சாப்பிட்றதுக்கு மிஞ்சி போனால் ஒவ்வொரு நேரம் ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுவோமா? அந்த 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு அவங்க எத்தனை மணி நேரம் அந்த சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை பிரயாசப்பட்டால்தான் அந்த 10 நிமிஷம் சாப்பாட்டை நம்ம சாப்பிட முடியும். ஸோ பிரயாசப்படாமல் அது சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளவோ வேலைகள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சாதான் நம்ம வீடாக இருக்கும், நம்ம சாப்பிட முடியும், வீட்டில் இருந்து சாப்பிட முடியும். அப்போது எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிரயாசம் முக்கியம். பிரயாசப்படாமல் எதையுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு வாலிப பையன் எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஒரு வாலிப பிள்ளையை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவன்
24 மணி நேரமும் அந்த குறித்ததான சிந்தனையிலே தான் இருப்பாங்க. எப்படி என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிதான். பாருங்க, ஒரு அழிந்து போகிற உலக காரியம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிய போகிற ஒரு அன்புக்காகவே அவங்க எவ்வளவு பிரயாசப்படுறாங்க அப்படின்னா, அழியாத காரியத்துக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படணும். அதனால கட்டாயம் உங்க படிப்பு விஷயத்துல நீங்க பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்டால்தான் அதற்குரிய பலனை நம்ம அடைய முடியும். அந்தந்த நாளுக்குரிய பாடங்களை அந்தந்த நாட்கள்ல படிச்சு முடிச்சிருங்க. படிப்பு ஒண்ணுதான் நம்ம விரும்பிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். படிக்கல அப்படின்னா உலகம் எந்த இடத்துல நம்மளை இருக்கணும்னு வைக்கணும்னு நினைக்கும் அந்த இடத்துலதான் உலகத்துக்கு தான் நம்ம அடிமையா இருக்க முடியும். அதனால படிப்பின் விஷயத்துல பிரயாசப்படுங்க. பாருங்க, வேதத்துல இருந்து ஒரு 2 காரியங்களை நம்ம பார்த்து முடித்திடலாம். இது உலக பிரகாரமாய் படிக்கிற காரியத்துக்காக நம்ம பிரயாசப்படணும்னு சொல்லி இருக்குது. வேதத்துல ஆண்டவர் விஷயத்துக்காக பிரயாசப்பட சொல்லி ஒரு 2 காரியத்தை நம்மளுக்கு ஏசப்பா வேதத்துல இருந்து கற்றுக் கொடுத்திருக்காங்க. உலக விஷயத்துல இந்த நாட்கள்ல நீங்க பிரயாசப்பட வேண்டியது உங்க ஸ்டடீஸ்ல பிரயாசப்படுங்க. ஸ்டடீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை அந்தந்த வேலைகளை அந்தந்த நாள்ல செய்து முடிங்க. அது உங்களுக்கு பிரயாசத்துக்குரிய பலனை கட்டாயம் கொண்டு வரும். ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அந்த காரியங்கள் கொண்டு நிறுத்தும். வேதத்துல இருந்து எதுக்காக பிரயாசப்படணும், எதுக்காக பிரயாசப்பட சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வசனங்களை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். முதலாவது நம்ம பிரயாசப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில நம்ம வாசிக்கிறோம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமேன். எல்லா உலகத்துல எல்லாம் இருந்தோம், ஏசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜீரோ தான். அதே இது உலக காரியங்கள் ஒண்ணுமே இல்லாம ஏசு மட்டும் இருந்தா நம்ம தாங்க ஹீரோ, நம்ம தாங்க இந்த உலகத்துல எல்லாமே. ஸோ முதலாவது ஏசப்பா நம்மகிட்ட விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேறணும். அது எப்போ வரைக்கும் நம்ம இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். சோதிரம். உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன செய்யணுமா, நிலைத்திருக்கணும். வேதத்துல அழகா வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்கள் ரட்சிப்பில் நிலை நிற்க கடவீர்கள் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், அதோட முடிகிறது விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைங்களை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இல்லாமோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அப்படி அவங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் மங்கி 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 கடைசியில ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் நிற்கும். அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவமே இல்லாம போயிடுவாங்க. அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அனுதினமும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ஏசப்பா சமூகத்துல விழுந்து கிடங்க. ஏசப்பா என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என் பாவத்துல இருந்து மன்னிச்சிருங்கன்னு ஒரு பக்தன் இவ்வாறு சொல்லுகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பாவ அறிக்கையின் ஜபத்தை ஏறெடுக்கணுமா. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம எப்படி பாவம் செய்வோம், நம்மளுக்கு தெரியாம எவ்வளவோ பாவங்கள் நமக்குள்ளாக வந்துடும். அதனாலதான் ஒரு பக்தன் சொல்லுகிறான், ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நம்ம பாவ அறிக்கை ஜபத்தை ஏறெடுத்து கொண்டே இருக்கணுமா. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். அததான் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய மகா பெரிய ஈவினாலே நம்ம அவருடைய ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பு ஒரு நாள் 2 நாள்ல முடிய போறது கிடையாது. நம்ம மரணம் வரும் வரையிலும் அல்லது இயேசு வரும் வரையிலும் இந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அனுதினமும் இயேசுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்க ஒருவேளை ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு விழுந்து கிடைக்கிறீர்களோ, ஒரு நாள்ல இயேசுக்காக வாழ்வேன் அர்ப்பணித்து இன்னைக்கு அர்ப்பணம் இல்லாமல் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த நாள்ல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற நான் கட்டாயம் உன்னுடைய நெறிந்த நாணலை நான் முறிக்காமல் இருப்பேன், மங்கி எறிகிற திரியை கட்டாயம் நான் அனல் முட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்
நாள்ல ஏசப்பா அவங்களோடு பேசுகிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அனுதினமும் உங்கள் ரட்சிப்பை ஆண்டவர் சமூகத்துல புதுப்பித்து கொண்டே இருங்கள். இது ஏசப்பா பிரயாசப்படுன்னு சொல்லி சொல்ற காரியத்துல முதலாவது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னா, அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதியில சொல்லியிருக்குது. அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதியில நம்ம வேதத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்கள் கிளெமெந்தேடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன காரியம் அப்படின்னா, சுவிசேஷ விஷயத்துக்காக நம்ம ரெண்டாவது பிரயாசப்படணுமா. முதலாவது நம்மளுடைய ஆத்மாவுக்காக, ஆத்மாவுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும். ரெண்டாவது காரியம் சுவிசேஷ விஷயத்துக்காக, அதாவது மற்றவர்களுடைய ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிற விஷயத்துல நம்ம பிரயாசப்படணுமா. அப்படி பிரயாசப்படும் போது நம்முடைய நாமங்கள் இங்க உள்ள ரெஜிஸ்டர்ல அல்ல, கர்த்தர் சமூகத்துல இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்படும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். சோ இந்த ரெண்டாவது காரியம் ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவது காரியம் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க பிரயாசப்படுங்க. ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அது மட்டும் இல்லாம 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். ஆமென், சோதிரம். இது பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசப்பா இந்த உலகத்துல வந்தாரு. அந்த விஷயத்தை உங்க கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிருங்க. உங்க கூட இருக்கிற பிள்ளைங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீங்க தான் உத்தரவாதி. ஆமென். இந்த நாள்ல நீங்க காலேஜ் போற பிள்ளைங்களா இருக்கலாம், ஸ்கூலிங் போற பிள்ளைங்களா இருக்கலாம். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படியாவது ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை சொல்லிருங்க. அந்த பிள்ளைங்களுடைய ஆத்துமாவும் உங்க கூட பரலோகத்துக்கு வரணும். அந்த பிள்ளைங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறணும். அந்த பிள்ளை உங்க கூட பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாவை கர்த்தர் உங்க கையில தான் கணக்கு கேட்பார். ஆண்டவர் ஒரு நாளில கணக்கு கேட்பார். உன் கூட இத்தனை பிள்ளைங்க படிச்சாங்களே, அவங்களுக்கு என்னைக்காவது என்னை பத்தி சொன்னியா, என்னைக்காவது என்னை பத்தி சொல்லி கொடுத்தியான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள்ல உங்கள்கிட்ட கணக்கு கேட்கும் போது நம்ம வெறுங்கையா ஏசப்பா சமூகத்துல நிக்க கூடாது. சோ முதலாவது நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரெண்டாவது நம்ம கூட படிக்கிற பிள்ளைகளுடைய ரட்சிப்பு அல்லது கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். அவங்களுக்கு இயேசுவை பத்தி ஏதாவது ஒரு வகையில சொல்லிடணும். இயேசுவை பத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சொல்லி கொடுத்துடணுங்க. ஆமென், சோதரம். அப்போதுதான் நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுமா. உலகத்துக்காக பிரயாசப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசுக்காக பிரயாசப்படுறதா ரொம்ப முக்கியம். நீங்க இயேசுக்காக பிரயாசப்படுங்க. உங்க காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். உங்க காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அசால்ட்டா இருந்துடாதீங்க. உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நாங்க ஒரு ஸ்கூல்ல ஊழியத்துக்கு போவோம். எப்போது வாரம் ஊழியத்துக்கு போவோம். அங்க ஒரு பாப்பா என்கிட்ட, அக்கா எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு தாங்கக்கா, எனக்கு வாசிக்கணும், புதிய ஏற்பாடு கொண்டு வாங்கன்னு ஒரு வாரம் சொல்லி விட்டா. சரிம்மா, நான் அடுத்த வாரம் எடுத்துட்டு வந்துருந்தேன்னு சொன்னேன். அடுத்த வாரம் போகும்போது நான் மறந்துட்டேன், புதிய ஏற்பாடை கொண்டு போல. அவசரத்துல நான் போயிட்டேன், மறந்து போயிட்டேன். 2வது வாரமே எடுத்துட்டு போல. அப்புறம் 3வது வாரம் ஞாபகம் வச்சு நான் காலையிலேயே பைபிள உள்ள பேகுக்குள்ள வச்சு நான் கொண்டு போனேன். அப்போ அந்த பாப்பாவை தேடினேன். அந்த ஒரு பாப்பா பைபிள் கேட்டால, அந்த பாப்பா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது கூட படிச்ச பிள்ளைங்க சொன்னாங்க, அக்கா அந்த பாப்பா 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே என் நெஞ்சம் அப்படியே வெடிச்சு போச்சு. ஐயோ, பைபிள் கேட்டாலே நான் கொடுக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த பாப்பா 2 வாரம் என்ன தொடர்ந்து பைபிள் தான் கேட்டுட்டே இருந்தா. ஆனா 3வது வாரம் நான் பைபிள் கொண்டு போனேன். பைபிள் கொடுக்கறதுக்கு அந்த பாப்பா இல்லைங்க. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. சோ இன்னைக்கு ஏசப்பா அவங்க கைகள்ல கொடுத்திருக்கிற காலங்களை பயன்படுத்துங்க. 2 காரியம் பார்த்தோம். நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும். 2வது மற்றவர்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். இப்படி பண்ணும்போது கர்த்தர் உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணி
நிறைவு செய்யலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கண்மணி பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசப்பா, இந்த பிள்ளைகள் இந்த நாட்கள்ல தகப்பனே அதிகமாய் பிரயாசப்பட, தங்களுடைய படிப்புல பிரயாசத்தை காட்ட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாய் பிரயாசப்படவும், மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த கிருபைகளை பிள்ளைகளை தரப்போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.